என் மயனுக்கு நான் தான் அப்பேன். உன் மயனுக்கு நீ தான்டா அப்பேன்னு உன்ட்ட சொன்னது யாரு? எங்க ஓனர் அம்மா. யாரு? மனைவி. இந்த பிள்ளைக்கு நீ தான் அப்பேன்னு உன்ட்ட சொன்னது உன் முண்டாட்டி. ஏய் என்னைய பாடுறாங்க நீனே இந்த நேரத்தில் அவங்க செவ்வாழை திட்டு தான் வருவாங்க. எப்படி? யார் இது? எங்க அண்ணன். 4 கால் பாய்ச்சல்ல இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு தெரியும், 2 கால் பாய்ச்சல் எப்படி இருந்து? ஐயா அவர் எங்க அண்ணன். அண்ணனா? மனித உருவத்தில் எப்படி ஒரு ஜீவனா? ஏய் யாரா நீங்க 2 பேரும் என்னோட வேலையை எந்த கெடுத்துக்கிட்டு நீங்க தான் எங்க வேலையை கெடுத்துக்கிட்டீங்க. நாங்க 2 பேரும் அண்ணா தம்பி. நான் கேட்டதுக்கு பதில் வந்துச்சா? என்னது? இந்த பிள்ளை யாரா அப்பன்னு உன்ட்ட சொன்னது யாருன்னு? அதான் எங்க மனைவி சொன்னேன். பிள்ளை பெத்தது யாரு? என் முண்டாட்டி. முண்டாட்டிக்கு வந்த பிள்ளை எப்படி அறிவுட்டவனே ஓம்பலன்ற? நான் தான் கல்யாணம் பண்ணேன். நீ கல்யாணம் பண்ணா பிள்ளை ஓம்பிட்டாயிருமா? அப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தை வந்தா யார்த்தியா குழந்தை? அது மைக்கெட்டுக்காரதா இருக்கும். அது மைக்கெட் சாமான கேட்கலையா? அப்ப சமயக்கார பிள்ளையா இருக்கும். ஏமா சொல்றியா இல்லையாடா? ஐயா கல்யாணம் பண்ணி குழந்தை வந்து என் பிள்ளை. அப்போ பிள்ளை உங்க பிள்ளை? ஆமா. பெத்தது உன் முண்டாட்டி. என் முண்டாட்டி. ஏன் உன்னால பிள்ளை வைக்க முடியாதா? நான் எப்படியா வைக்கிறது? அப்படி ஒத்துக்கடா. உன் முகரையிலே 32 லட்சம் தெரியுது, பிள்ளை வைக்க முடியாதவன்னு. என் பொண்டாட்டி பிள்ளை இருக்கு, அப்போ நீ பிள்ளை வைக்க முடியாதுன்னா? அதைத்தான் கேட்குறேன், உன்னால வைக்க முடியாது. நாங்கள் பிள்ளைய மக்களே கல்யாணம் பண்ணலை. அடா பிள்ளை பெற முடியாதுன்னு சொன்னா அவர் சாமி அதிகமாக நினைக்கப்படாரா? என்ன பேச்சு பேசுறா? இப்படி ஒத்துக்கலாமாடா பிள்ளை வைக்க முடியாதுன்னு? பிள்ளை வைக்க முடியாது சொல்லலாமா? சரி மன்னிச்சு சொல்ல மாட்டேன். என்ன மனுஷர்னா போடா. என்ன பேச்சு பேசுறா? பிள்ளை வைத்தது உங்க பொண்டாட்டி. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் தண்ணியை போட்டு வாய் தண்ணியை போட்டு தூங்கினா செருப்பிட்டே அடிப்பாங்க. வாய் வகுறு வேற. உனக்கு பசிக்கணும் முண்டாட்டி வச்சு ஓடுது, நான் ஓம்பசி நிக்குமா? அது எப்படியா நிக்கும்? அப்புறம் எப்பறம் முண்டாட்டி வத்த உள்ள மட்டும் ஓம்பலையா? எனக்கு கல்யாணம் பண்ணா குழந்தை பிறந்துருச்சு. அப்புறம் எப்படின்னா கல்யாணம் பண்ணணும்னு எப்படி குழந்தை இருக்குன்னு கேட்பாருல. அப்புறம் என்ன பேச்சு பேசுற? என்னடா பேச்சு? நீங்க வாங்க, அவனுக்கு பதில் ஒழுங்கா சொல்ல தெரியல. நீங்க வாங்க. கல்யாணம் பண்ணா பிள்ளையா பொண்டாட்டி பேர் பொண்டாட்டிங்கிறதுனால பிள்ளை அவர் பிள்ளை. இந்த ஆளு போய் ஒரு மாங்கன்று வைக்கிறாப்ல. என்ன கன்று? மாங்கன்று. வச்சது யாரு? வச்சது எங்க அண்ணன். உங்க தம்பி அவரு? தம்பி. சரி, கண்ணு சின்னதா இருக்கு, அதை பெருசாக்குறதுக்கு அவர் என்ன பாடுபட்டிருப்பாரு? அவர் தண்ணி ஊத்திருப்பாரு, களை எடுத்திருப்பாரு. தண்ணி ஊத்துனானே பெரிய மரம் ஆயிடுச்சு. இப்ப மாமரம், மரத்துல இருந்து என்ன வரும்? மரத்துல இருந்து இலை வரும். ஏய் நீ மொட்டு கிட்டுல பூவு, பூவுல இருந்து பிஞ்சு வரும். பிஞ்சுல இருந்து காய் வரும். காயில இருந்து பழம் வரும். என்ன பழம்? மாம்பழம். வச்சது யாரு? வச்சது அண்ணன் தம்பி. அப்ப அது யாரு பழம்? இவன் பழம். மாம்பழம். எப்படா மாம்பழமாக வருதுன்னு தெளிவா பேசுறாப்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயா வச்சது நான் தானே, ஏன் பழம் தானே, மாம்பழம் தானே. பொண்டாட்டி யாரு? பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டி. அப்ப பிள்ளை யாருட்டு? ஏன் பிள்ளை. மரம் யாருட்டு? நான் வச்ச மரம். அப்ப பிள்ளை அந்த அதுல இருந்து வர்ற பழம் யாருட்டு? பழம் மாம்பழம். ஏன் பழம் அடிப்பாங்க. அதான் எப்படி அடிப்பாங்க? யார் மரம்? அம்மோட்டு மரம் நம்ம மரம் தானே. அப்புறம் அந்த அதுல காய்க்கிற பழம் யாரு? மாம்பழம். மரம் நம்ம மரமாகும். அப்புறம் அது அப்புறம் மாம்பழமாகும். சரி, இங்க மாம்பழம் வரணும்னா எதை வச்சா மாம்பழம் வருது? மாங்கொட்டையை வைக்கணும். மாம்பழம் வர்றதுக்கு மாங்கொட்டையை வைக்கணும், பிள்ளை வர்றதுக்கு இவன் கொட்டையை வைக்கணும். பிள்ளை எப்படி பார்த்தோம்னே தெரியல. சரி, நீங்க 2 பேரும் யாரு எதுக்கு தெரியுறீங்க? என்ன எனக்கு வேற வேலை இருக்கு நிறைய. உள்ள பேச நாங்க இங்க காவல் பார்க்க வந்தோம். என்னண்டோ பாத்துட்டு போ. நான் உள்ள பேச வேண்டிய ஆளுங்க கிடக்குறாங்க. நீங்க உள்ள போயிட்டு வர ஆளுங்களை வர சொல்லுங்க. ஏன்னா காலத்தையும் நேரத்தையும் அனுசரிக்கணும். சரிங்களா? உங்களோட 2 பேருடைய வேலையை முடிஞ்சு உள்ள இருக்க ஆளுங்க அழைத்து வாருங்கள். யார? உங்க பேர் என்ன முதல்ல? இல்ல என்னமோ எங்களை பார்த்தா என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரியே உள்ள ஆளை பார்க்கணும், பேசணும். என்ன எங்களை பார்த்தா பயமா இருக்கா? இல்லை, நீங்க எங்கிட்ட வாங்கல. இல்லை, அந்த உருவத்தை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. எதை பார்த்தா? ஹலோ அது நல்லா தான் இருக்கு. என் மைக்கு நல்லா தானே இருக்கு. நான் அங்க பாக்குறதுக்காக நான் அங்க உங்களை திரும்பி பாத்துக்கிறேன். அதுக்காக இப்ப நீங்க 2 பேரும் உங்களை பார்த்து நான் பயப்படணுமா? அப்புறம் பேசுறீங்க. நீங்க 2 பேரும் யாரு என்ன வேஷம் போடுறீங்கன்னு தெரியுதா? என்ன வேஷம்? வந்தமா 4 கருத்துக்களை சொல்லி மக்களை சிரிக்க வச்சமா அப்படின்ட்டு போயிட்டு உள்ள இருக்க ஆளுகளை அனுப்பி விடுங்கடா, நான் பேச வேண்டியது இருக்குன்னு. நீ என்னைய பார்த்து பயப்படுறியா நினைக்கிறியா? ஏன் எங்கிட்ட பேசுங்க. முதல்ல எங்கிட்ட பேசுங்க, அப்புறம் பேச வேண்டிய யார் பாப்பா. பயம் கொடுத்துச்சு. ஏய் நீங்க கோமாளிடா. 2 பேரும் கோமாளில பேசப்படாதுன்னு சட்டமா இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க உங்களுக்கு என்ன தெரியும்? அப்ப நான் என்ன பேசினாலும் பேசுவீங்க. நீங்க பேசத்தானே வந்திருக்கான். வாங்கடா, உங்க
உங்களுக்கு ஒரு தேதியை மாத்தி எனக்கு திருவிழா எப்பனே கும்பிடுற திருவிழா நாளைக்கு கும்பிடுற திருவிழாவா நாளைக்கு வைக்கிற நாடகமா இன்னைக்கு எதுக்கு நாடகத்தை வச்சீங்க உங்களுக்காகவா ஒரு ஆளு இவங்களுக்குன்னு ஒரு நாடகம் இது பாக்குறதுக்கு மட்டும் கூட்டம் இன்னையோட சொல்ற நீ எந்த மேலையே அதையும் நாங்க மறந்துட்டோம். எங்க அண்ணன் கலைஞ்சி எனக்கு போன் பண்ணி 2ஆம் தேதி 3ஆம் தேதி நடக்க வேண்டிய நாடகம் 30ஆம் தேதி நடந்துகிட்டு இருக்கு. சும்மா இல்ல இப்ப அந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க. நம்பிதான் கைய வைக்க முடியாம நம்பாமையா கை வைக்க முடியுதா? நீங்க 2 பேரும் சும்மா வெத்து வெட்டின்னு உங்களுக்கே தெரியாது. யார் வெத்து ஓட்டு நீங்களா என்ன உங்களுக்கு தெரியல? அப்படி நீங்க 2 பேரும் என்ன ஆண்டா கிழிச்சு கேப்ப நட்டு அப்புறம் என்னங்க நீங்க என்ன வெத்து ஓட்டு வெறா ஓட்டுனா 2 பேருக்கு என்னடா தெரியும் முதல்ல? என்ன தெரியும்? ஏய் சும்மா என்ன தெரியும் உங்க 2 பேருக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? நான் என்ன வேணாலும் பேசி நீ பேசுவியா? நாங்க பேச வந்திருக்கோம். நான் எது பேசலாம் பேசுவியா? பேசுவோம். ஒருவேளை நீங்க 2 பேரும் பேசி ஜெயிக்க முடியல என்னடா பண்றீங்க? தோத்து போயிட்டீங்க என்னடா பண்றீங்க நீங்க 2 பேரும்? அப்படி ஜெயிக்கலைன்னா இவ்வளவு மத்தியில கால தொட்டு கும்பிடுறோம். சும்மா இல்ல உங்களை ஜெயிக்காம இந்த இடத்துக்கு வருவோமா? ராஜாவா மருதமணியா கொக்காண்டு கூட பாப்போம்டா. நீ எது பாப்புற? நீங்க கேள்வி கேளுங்க. எங்க அண்ணன் டொக்கு டொக்குன்னு பதில் சொல்லினா கழுத்த அறுத்து சொத்து போறான். இவருங்க மருதமணின்னு மக்கள் மத்தியில ஓரளவுக்கு பேர் இருக்கு, கெடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கடைசி ஒரு எச்சரிக்கை தரேன். எதுனாலும் பாப்பா நான் படிச்சுக்க சொல்றேன். அப்ப என்ன பேசலாம் பேசுவீங்க? பேசுவோம். பாலும் நெளிதேன் பாகம் பருப்பும் வெவினாலும் நடந்தனக்கு நான் திருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத்தமிழ் முன்றுதா என்று. என்னடா ஆரம்பிக்க உள்ள வரீங்க? என்ன வேணாலும் பேசுறோம். நீங்க பிள்ளையார் கவியை தொட்டிருக்கேன் பேசுங்க 2 பேரும். பேசுவோம் தம்பி நீங்க பேசுங்க. பாலும் நெளிதேனும் பாகம் பருப்பும் வெவினாலும் நடந்தனக்கு நான் திருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத்தமிழ் முன்றுதா பேசு. பேசு. வாதவர் பிள்ளை என்றால் அந்த ஒரு ஆளை என்றால் யாதவர் யாதரும் இல்லை என்றான் சொல்லியிருக்காங்க. பேசணுமா? அண்ணா கண்ணா தம்பி சும்மா இல்ல அங்க கொடூரமா நம்ம பிடிக்காத கவியா இருக்குமோ? சரி அடுத்த கவியை பேசி பார்ப்போம். ஆழத்தில் இந்த ஞானத்தில் வருங்காலத்தில் என் குலத்திலே மூலத்திலே பிரம்மநாடு பிடிக்கிறான் வாசி முடிக்கிறான். காணங்கள் குசியா கையறுக்க நானது மானுக்கு வாய் திறக்க மாட்டாது வீணுக்கு எல்லாம் வெற்றி எறிகிறது. ஐயோ அன்புலா இட்டு அமுது சொல்லியிருக்காங்க. படிச்சிருக்காங்க இருக்கையா கவி பேசுறாங்களே. சும்மா வினைக்கிறமேந்தி வெள்ளைத்து கொடுத்து வெள்ளைப்படிமட்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருந்து வெள்ளை அரியாசனத்தில் இன்று என்னை அரசரோடு சரியாசிரமித்ததாயே அப்படின்னு இருக்காங்க. அடிச்சு விடா. ஏய் கவியை பேசுங்கன்னா அடிச்சு விடா. பேசிக்கிட்டு இந்த வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்கு. ஜெய் ஜெய் கவி பேசுறீங்களா? ஒன்னே நம்பி தாண்டா நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அவர்கிட்ட இவ்வளவு வச்சு பேசுறது காரணம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்பவை அதற்கு தக ஆங்களும் சொல்ல தெரியும். அகர முதல் எழுத்தெல்லாம் அது முதற்றே உலகன்னு செல்வத்துள் செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை சொல்லியிருக்காங்க. தோன்றின் புகழோடு தோன்றி அத்திலா தோன்றல் தோன்றாமை நன்று சொல்லியிருக்காங்க. நன்றி மறப்பது அன்றே மறப்பு அன்று நேற்று தொண்டில 480 ரூபா நண்டு 480 ரூபா 590 ரூபா. அது அத திருக்குறள்ல எப்படி பேசிக்கிறாங்க பாருங்க. துப்பாக்கு துப்பாக்கி 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 2 துப்பாக்கி 100 ரூபா சிவங்கையில. ஏய் 2 ரூபாய்க்கு 100 ரூபா இல்ல 2 ரூபாய்க்கு 100 ரூபா எவன் சொன்னா? 2 ரூபாய்க்கு 50 ரூபா. தீபாவளி முடிஞ்சு போச்சு. நீங்க கவி பேசினா சுத்தப்பட வராது. கார 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 காவல் காவலை போற 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 போரில் நின்ற புண்ணியன் மாற 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 மரணம் யாவும் சாயவே ராம 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 என்னும் நாமமே. காலையில வீட்டுக்கு சாமி கும்பிட போறேன்னு என்ன என்றால் ராத்திரம் சுத்திக்கு இருக்காரு. அண்ணே நான் கூட என்னமா நினைச்சேன். பிச்சு சாமி நம்மட்ட தோல்வி. பூவையர்கள் அற்புத பொன்னாமி வெக்க மைத்த சித்திர ஓவியத்தனை செலுத்தாதது சம்பு நக்கன சிங்கு நக்கன செம்பு நக்கன திஞ்சின திங்கு நக்கன திங்கு 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 டேய் இப்பதான் அந்த ஆளு அடிக்கிற மேல கேக்குது திங்கு 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 திங்கு. ஐயா ஐயா உங்க நடிப்பு போது நான் கவி சொல்லியிருந்தா நீ நக்கடி நக்கடி இருக்கிறியா? நியாயமாடா? எப்படி வாசிக்கிறாங்க அந்த ஆளு வந்திருந்து நான் சொல்றேன். பூவையர்கள் அற்புத பொன்னாமி வெக்க மைத்த சித்திர ஓவியத்தனை செலுத்தாதது மைகுழல் சரி வெஞ்சனக்கன வெஞ்சனக்கன வெஞ்சனமே. அதே நிறைய வச்சாங்க. அப்புறம் நக்கிறன்ற அதே காய அள்ளி அள்ளி வச்சாங்க. அந்த சேனக்காயா அது என்ன காயின்னு சாரா நானே உங்க அதுலயும் அவங்க ஒரு பரிமாறின ஒரு விதம் இருக்கேன். எவ்வளவு ஒரு அரவணைப்பு. நல்ல சாப்பாடு சாமி. ஐயா நீங்க சோறு தின்னதை நான் இப்ப பேசவில்ல. அற்புதமான சாப்பாடு எனக்கு தெரியும். அதுதான் முக்கியம். நீங்க 2 பேரும் என்ன திசை திருப்ப பாக்குறீங்க? இல்ல
டேய் நான் கவி பேசலையா? சாப்பிட்டத சொல்லலாமா சொல்லாம நீங்க இதுல ஏதாவது ஒட்டி வந்துடுறீங்க. சரி இப்ப உங்களுடைய திறமையை வேற ஏதாவது பார்ப்போம். தோல்வி Right. முதல் தோல்வி ஏய். பயம் சும்மா இல்ல நாங்கெல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கோம். அத்தா தாயி நீங்க நல்லா இருக்கணும். உங்க மரமது சமையனால் மந்திரம் சபிக்க வேண்டாம், மரமது சமையனால் வாசியை நிறுத்த வேண்டாம், மரமது சமையனால் வாய்வு உதர்த்த வேண்டாம், மரமது சமையனால் மந்திரமும் சமையாமை. நான் கவியை நிப்பாட்டி உள்ளம் கலந்தது வாங்கிச்சு காத்து கொள்ளும் முன்னுங்க பேர்த்து வெத்தல் அடிதோ பிளம்பு சொல்லியிருக்காங்க. படிக்கவும் நாவிற்க பையன் அவசரம் இருக்க படிக்கவும் பேனாவிற்க பேனா உருவிற்க நாடம் நாள் இருக்க நடிக்க உங்க நிற்க இடுக்க முட்டலை பதையிலோ கறிக்காய் வச்சிருந்தால் உருக்கமல்ல அத்தை மகள் உப்புக்காய் சீச்சி உமன் சொல்லியிருக்காங்க.